வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அடுத்த மொழி போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மும்மொழி கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டைட்டில் பார்க் அருகே யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் இன்று நாடு திரும்பினர். உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்ப பெற வேண்டும் என ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா புறக்கணிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அடுத்த மொழி போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டரங்கம் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நெருங்குவதால் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும், எனவே வரும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்த அவர், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க கோரி பிற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த மொழி போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மும்மொழி கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக அறிந்தேன் எனவும், அதில் அவர் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, யார் எந்த மொழியை கற்கும் தடையாக நிற்பதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் என்றும், சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை பதிலளிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்து வருவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை எளியோர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை கோபாலபுரத்தில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார். அப்போது விளையாட்டுத் துறையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அகில இந்திய அளவிலும் பண்பாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வகையிலும் குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை உரிய பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவும், உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், விளையாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் என பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். டைட்டில் பார்க் அருகே யூ வடிவ மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ராஜீவ்காந்தி சாலை மற்றும் ஈசிஆர் சாலையை இணைக்கும் டைட்டில் பார்க் சிக்னல் சந்திப்பை கடக்க குறைந்தபட்சம் சாதாரண நேரங்களில் 10 நிமிடங்கள் ஆகுகிறது. அதே நேரத்தில் பீக் ஹவர்ஸில் 15 நிமிடம் முதல் 20 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து காத்திருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே யூட்டன் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டைட்டில் பார்க் அருகில் 2வது யூட்டன் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டைட்டில் பார்க் யூ வடிவ மேம்பாலத்தை இன்று மாலை 4 மணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் பொதுமக்கள் அவசர கால பண தேவைக்கு வங்கிகளில் நகை கடன் பெறுவது இன்றியமையாதது ஆகிறது என்றும், ஏழை எளிய மக்கள் மற்றும் வேளாண்மை தொழில் செய்யும் உழவர்கள் தங்கள் தேவைக்கு நகை கடையை பெரிதும் நம்பியுள்ளனர் எனவும், தனியார் நிறுவனங்களில் நகைகளை அடகு வைத்தால் அதிக வட்டி செலுத்த வேண்டி வரும் என்பதால் பலரும் வங்கிகளில் நகை கடன் பெறுகின்றனர் என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் ஆண்டிற்கு ஒருமுறை வட்டி கடன் திருப்பிக் கொள்ளலாம் என்ற விதிகள் உள்ளதால் பலரும் வங்கிகளில் நகை கடன் பெற விரும்புகின்றனர் என்றும், இருப்பினும் இந்திய ரிசர்வ் வங்கிகள் விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளால் வங்கியில் நகை கடன் வாங்குபவர்களின் பலர் தற்போது ஆழ்ந்த கவலையில் உள்ளனர் என்றும் தெரிவித்த அவர், வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் இன்று நாடு திரும்பினர். இந்திய கடல் எல்லையை தாண்டி சட்டவிரோதமாக பாகிஸ்தான் கடற்பரப்பில் மீன்பிடிப்பதாக மீனவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி 209 இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதில் 2021ஆம் ஆண்டில் 130 மீனவர்களும், 2022ஆம் ஆண்டில் 9 மீனவர்களும், 2023ஆம் ஆண்டில் 19 மீனவர்களும், 2024ஆம் ஆண்டில் 209 மீனவர்களும் சிறையில் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் கராச்சி மாலிர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் இன்று குஜராத்தில் உள்ள கீர் சோம்நாத் வந்தடைந்தனர். தண்டனை காலம் முடிந்த 22 இந்திய மீனவர்கள் பாகிஸ்தானில் கராச்சி மாலிர் சிறையிலிருந்து அதிகாரிகள் விடுவித்துள்ளதாகவும், அவர்கள் இன்று இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளனர். நாடு திரும்பியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அண்டை நாட்டு சிறைகளில் இன்னும் வாடும் பல இந்திய மீனவர்களின் விடுதலையை விரிவுபடுத்துமாறு விடுதலையடைந்த மீனவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகள் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு போர் ஏற்பட்டது. உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கியது. பதிலுக்கு உக்ரைனும் ரஷ்யா மீது பதிலடி கொடுத்தது. உக்ரைனுக்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு மேற்கத்திய நாடுகள் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருகின்றனர். இதனால் ரஷ்யாவிற்கும் கடும் சவாலை உக்ரைன் அளித்து வருகிறது. இந்த போர் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் முயற்சி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் அவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. பதற்றத்தை குறைக்கவும், போர் நடவடிக்கைகளை முன்கூட்டியே நிறுத்தவும், உக்ரைனுக்கு எதிராக போரை அமைதியான முறையில் தீர்க்கவும் இந்த தீர்மானம் வலியுறுத்தப்பட்டது. தீர்மான வாக்கெடுப்பில் 93 நாடுகள் ஆதரவும் 18 நாடுகள் எதிராகவும் ஓட்டளித்தனர். இந்தியா உட்பட 63 நாடுகள் இந்த ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை என தெரிய வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது. பாஜக அரசு எந்த விதத்திலும் ஹிந்தியை திணிக்கவில்லை என்று, தமிழுக்கு எதிராக பாஜக செயல்படுவதை போன்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது என்று கோவையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் முன்னாள் தமிழக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி 2026ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது எனவும், திமுக அரசு தமிழகத்தில் மொழி அரசியல் செய்து வருகிறது எனவும், தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை தடுக்க போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மேலும் மருத்துவமும் கல்வியும் இரு கண்கள் என தெரிவிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டுக் கொள்வதில்லை எனவும், தனியார் மருத்துவமனையில் தான் செல்கிறார் எனவும், அமைச்சர்களின் மகன்கள் மற்றும் பேரன்கள் எங்கு படிக்கின்றனர் என்பது அனைவருக்கு தெரிய வரும் என்றும், திமுக அரசும் மொழி விஷயத்தில் அப்பட்டமாக நடித்துக் கொண்டிருக்கிறது என்றும், மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக அரசு எந்த விதத்திலும் ஹிந்தியை திணிக்கவில்லை என்றும், தமிழுக்கு எதிராக பாஜக செயல்படுவதை போன்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது என்றும், தமிழ் மொழியின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டுள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வியும் எனது 2 கண்கள்னு சொல்றாரு. ஆனா அவரு மருத்துவமனையில போய் தடுப்பூசி போடல, தனியார் மருத்துவமனையில தான் போய் தடுப்பூசி போட்டார். மந்திரியோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும்
பிள்ளைங்கன்னு சொல்றதா பேர பிள்ளைங்கன்னு சொல்றா? ஏன்னா அப்பான்னு சொல்றாரா தாத்தான்னு சொல்றாங்களா, தாத்தா அப்பாவா வராங்களா, அப்பா தாத்தாவா வராங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால பிள்ளைகள் இல்லை என்றால் பேர பிள்ளைகள். அமைச்சர்கள் அவங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக அப்பட்டமான இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம். ஏன்னா மக்களே இன்று உணர்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் மும்மொழி நமக்கு இருமொழியான்னு. நாங்க இன்னொரு மொழியை திணிக்கவே இல்லை. இன்னொன்று, ஏதோ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதற்கொண்டு எல்லோருமே தமிழ் மொழியைத்தான் நாங்கள் போற்றுகிறோம் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். இந்தி திணிப்பு என்பது திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை என்றும், இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்ற முயற்சி நீண்ட காலமாக நடந்து வருகிறது என்று சென்னை விமான நிலையத்தில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வியட்நாமில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை திரும்பியுள்ளேன் எனவும், வியட்நாம் பகுதிகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை அறிஞர்கள் தெரிவித்தனர் எனவும், வரலாற்று தளத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தி திணிப்பு என்பது திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்ற முயற்சி நீண்ட காலமாக நடந்து வருகிறது எனவும், இந்தி ஒரு சில மாநிலங்களில் தான் பேசப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து மாநிலங்களில் இந்தி தேசிய அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பதும் இந்தி பேசக்கூடியவர்களின் எண்ணமாக செயல் திட்டமாக இருக்கிறது என்றும், பாஜக தலைவர் அண்ணாமலை பல வேடம் போடக்கூடியவர் என்றும், அவரது பேச்சுக்கு தமிழக மக்கள் முக்கியத்துவம் தரமாட்டார்கள் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். வியட்நாமில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக சென்று இன்றைக்கு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறேன். பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைத்த அந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றினார்கள். அதில் நானும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். வியட்நாம் பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பது குறித்த விவரங்களை அதில் பங்கேற்ற தமிழறிஞர்கள் எடுத்துரைத்தார்கள். அந்த பகுதி மைஷன் என்கிற பகுதிக்கு சென்று அங்கே சேதப்படுத்தப்பட்டிருக்கிற சிவன் கோயில் ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் பார்வையிட நேர்ந்தது. கெங்கவள்ளி அருகே மனைவி மற்றும் 3 குழந்தைகளை தந்தை சரமாரியாக வெட்டியதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமாருக்கும் திருமணமான நிலையில் தவமணி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் அசோக்குமார் கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி வீட்டுக்கு வந்த அசோக்குமார் தனது மனைவி தவமணி மற்றும் 3 குழந்தைகளை அதிகாலை நேரத்தில் சரமாரியாக வெட்டினார். இதில் வித்யாதாரணி, அருள் பிரகாஷ் ஆகிய 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. படுகாயமடைந்த தவமணி மற்றும் அருள் பிரகாசினியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தவமணி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலை மீது தமிழக வெற்றி கழக கொடியை ஏற்றிய சம்பவம் குறித்து ஆலாந்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் 3 மணி நேரம் நடந்து சென்று இறைவனை வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் அக்கட்சியின் கொடியை மலையில் ஏற்றிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து ஆலாந்துறை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோவில் மேல் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டது யார், மலை மீது யார் சென்றனர் என விசாரணை மேற்கொண்டனர்.
இந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலானதை அடுத்து ஆலந்துறை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோவில் மேல் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டது யார், மலை மீது யார் யார் சென்றனர் என விசாரணை மேற்கொண்டனர். வால்பாறை அருகே காணாமல் போன இளைஞர் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த குங்குமுடி எஸ்டேட் பாரதியார் நகரில் வசித்து வரும் மூர்த்தியின் மகன் சதீஷ்குமார் என்பவர் வாகன ஓட்டுநராக வேலை செய்து வந்த நிலையில் நேற்று முதல் காணவில்லை என்று இளைஞரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் இளைஞரை தேடி வந்த நிலையில் ஸ்டாமோர் ஆற்றில் சதீஷ்குமார் குளித்ததாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றின் ஓரம் ஒதுங்கியிருந்த இளைஞர் சதீஷ்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்கும் பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவேற்றையூர் தபால் நிலையம் அருகே சென்னை வடகிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மும்மொழி கொள்கையை என்ற பெயரில் இந்தியை திணிக்கும் பாஜக மத்திய அரசை கண்டித்தும் மாணவர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் தலைமை தாங்கினார். மாவட்ட அமைப்பாளர் செந்தில் முன்னிலை வகித்தார். இதில் மீனவர் அணி துணைத் தலைவர் KP சங்கர், மாவட்ட அவைத் தலைவர் குறிஞ்சி SK கணேசன், பகுதி செயலாளர் தனியரசு, AV ஆறுமுகம் உட்பட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தலைவாசல் அருகே அரசு மதுபான பாட்டில்களை கள்ள சந்தையில் விற்கும் வியாபாரியிடம் வீரகனூர் காவல் நிலைய ஆய்வாளர் பேரம் பேசும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசலை அடுத்த இலுப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் அரசு மது பாட்டில்களை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதாக வீரகனூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வீரகனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் கருப்பண்ணன் என்பவரிடம் 30 மது பாட்டில்கள் மட்டுமே கள்ளத்தனமாக விற்பனை செய்வதால் ஒன்றும் கட்டுப்படி ஆகவில்லை எனவும், இருப்பினும் ரூபாய் 1500 தருகிறேன் என கள்ள சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்யும் செந்தில்குமார் பேசும் ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து வீரகனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கருப்பண்ணன் சேலம் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக வீரகனூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக ஆத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அரசு ஊழியர் சங்கத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையிலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை சேப்பாக்கம் பல்கலைக்கழகத்தில் அரபு, பாரசீகம் மற்றும் உருது துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கவி பேரரசு வைரமுத்து சிறப்புரையாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் அரபு, பாரசீகம் மற்றும் உருது துறை சார்பில் ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கில் சமகால இலக்கிய மொழியாக்கத்தின் சிக்கல்களும் சாத்தியங்களும் என்ற தலைப்பிலும் தமிழ் மொழி பெயர்ப்பதில் உள்ள சிக்கல்களும் சாத்தியங்களும் குறித்து கவி பேரரசு வைரமுத்து சிறப்புரையாற்றினார். அப்போது எந்தெந்த காலகட்டத்தில் ஒரே தாய்மொழியின் நூல்களின் மொழிபெயர்ப்புகள் அதிகமாக படையெடுத்து வந்தனவே அந்தந்த காலகட்டத்தில் தாய்மொழிகளின் படைப்புகளை பெருக்கி இருக்கின்றனர் எனவும், மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்றால் இங்கு நாங்கள் இல்லை என்றும் கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்தார். எந்த ஒரு மொழியையும் தமிழ் என்ற பாரம்பரியத்தின் மீது திணிப்பதாக இருந்தால் அதை கடைக்கோடி தமிழன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். திணிப்பு என்பதுதான் இந்த மொழி வரலாற்றில் மிக மோசமான வார்த்தையாக கருதப்படுகிறது. ஒரு குழந்தை கூட பாலை திணித்தால் துப்பி விடுகிறது. மொழியை திணித்தால் ஒரு இனம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைதான் எங்களுக்கு ஏற்றது, இருமொழி கொள்கைதான் தமிழனுக்கு உகந்தது, இருமொழி கொள்கையின் வழி படித்தவர்கள்தான்
இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி வழியில் படித்தவர்கள்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தையும் தாய்மொழியாகிய தமிழையும் கற்றுக்கொண்டிருந்த பெரும் மாணவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு நாசாவிலிருந்து உலக நிறுவனங்கள் வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கல் உடலுக்கு கேடு என அரசியல் கட்சி தலைவர்கள் நிரூபித்தால் ரூபாய் 10 கோடி பரிசு தருகிறோம் என்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் புறநானூற்று பாடலில் தமிழ் புலவர் ஔவையாருக்கு தகடூர் மன்னர் அதியமான் கல் விருந்து வைத்த பாடலை மேற்கோள் காட்டி வரையப்பட்ட ஓவியத்திற்கு கல் படையிலிட்ட மாநாடு தொடங்கப்பட்டது. மாநாட்டில் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் நல்லசாமி உள்ளிட்ட ஏராளமான விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மங்கை வள்ளி கும்மி குழுவினர் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. மாநாட்டு மேடையில் விவசாய சங்க தலைவர் கல் எங்கள் உரிமை என்ற கோஷங்கள் முழங்க கல்லை பருகினர். மாநாட்டில் விழுப்புரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு காவல்துறையினர் கல் இறக்கும் தொழிலாளர்களை அச்சுறுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கல் உடலுக்கு கேடு என அரசியல் கட்சி தலைவர்கள் நிரூபித்தால் ரூபாய் 10 கோடி பரிசு தருகிறோம் என தெரிவித்தார். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டு கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன். தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கம் நுகர்வுன்னு வந்தாச்சு. தெருவுக்கு 7 கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இறக்குமதி மதுக்களுக்கு அனுமதி இருக்குது. இந்த நிலைமையில் கல்லுக்கு தடைனா ஏன் தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? கள்ள உணவுன்னு சொல்லுதா, மதுன்னு சொல்லுதா, போதைப்பொருள்னு சொல்லுதா, இல்லை தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா? உணவுன்னு சொல்லுது, மருந்துன்னு சொல்லுது. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை கூட்டுகின்ற ஒன்றுன்னு சொல்லுது. இதற்கு தடை விதித்திருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு தமிழ்நாடு அரசால் இழைத்திருக்கும் ஒரு அநீதியே ஆகும். தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 1000த்திற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு வரும் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அன்றைய தினம் தொழுகை நடத்துவதற்கு 1 மணி நேரம் விடுப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இஸ்லாமியர்கள் மனு அளித்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் லியாக் ஷெரீப், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஸ்ரீபெரும்புதூர் பைரோஸ் பாய், கலீல் பாய், நிசாத் அகமது, உத்தரமேரூர் ஷாஜகான், சுபான் பாஷா ஆகியோர் கலந்து கொண்டு காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு வரும் மார்ச் 1ஆம் தேதி தொடங்குகிறது எனவும் அந்நாளில் தொழுகை நடத்துவதற்கு தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மணி நேரம் விடுப்பு அளிக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் வலியுறுத்தினர். கரூரில் செயல்படாத பத்திரிகையாளர் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலகட்டத்தில் உயிரையும் பொருட்படுத்தாமல் செய்தி களத்தில் முன்னின்று பொதுமக்களுக்கும் அரசிற்கும் செய்தி அளித்த செய்தியாளர்களை முன்கள பணியாளர்கள் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன் பின்னர் தமிழகத்தில் உள்ள ஏகோபித்த செய்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தை தமிழக அரசு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதே சமயம் பத்திரிகையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட சலுகை திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 வருடங்கள் ஆகியும்
முன்கள பணியாளர்கள் என அறிவிப்பு செய்த பத்திரிகையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் எதையும் வழங்கவில்லை. இதன் காரணமாக பத்திரிகையாளர்கள் நல வாரியம் செயல்படாத வாரியமாக மாறியது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத்குமார் தலைமையில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது செயல்படாத பத்திரிகையாளர் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் அனைவருக்கும் செய்தியாளர் பிரபாகரன் நன்றி தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியதை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாவேந்தன் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியதை அடுத்து 2019ஆம் ஆண்டில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மாவட்ட செயலாளர் பாவேந்தன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீழ்ச்சி பாதையில் பயணித்தால் அக்கட்சியிலிருந்து விலகியதாக பாவேந்தன் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணந்தபுரம் கே பழனி ஆகியோர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி பிரியதர்ஷினி குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய மகளிர் அணி சக்தி உமா, 5வது வார்டு அதிமுக கிளை செயலாளர் பரத், 8வது வார்டு கிளை செயலாளர் தினேஷ்குமார், வடமங்கல சுரேஷ், ஆயக்குளத்தூர் கிளை செயலாளர் விக்கி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வீடு கட்டுவதற்கான ஆணை வந்துள்ளது என கூறி தன்னை அலக்களித்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஜெயக்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த காட்பாடி கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கூரை வீட்டில் ஜெயக்குமார் வசித்து வருகிறார். இந்த ஊராட்சியின் தலைவர் தேன்மொழி பெண் என்பதால் அனைத்து ஊராட்சி பணிகளையும் அவரது கணவர் சுரேஷ்குமார் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் ஜெயக்குமாரிடம் உங்களுக்கு தொகுப்பு வீடு கட்டுவதற்கான உத்தரவு வந்துள்ளதால் கூரை வீட்டை இடித்துவிட்டு காங்கிரீட் பேஸ்மட்டம் அமைக்கும் பணியை தொடங்குங்கள் என சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய ஜெயக்குமார் கடன் வாங்கி பேஸ்மட்டம் அமைத்துள்ளார். அதன் பிறகு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சுரேஷை அணுகி பேஸ்மட்டம் அமைத்ததற்கான காசோலையை பெற்றுத்தர வேண்டும் என ஜெயக்குமார் கேட்டபோது 2 நாட்களில் காசோலை வந்துவிடும் என சுரேஷ்குமார் தெரிவித்தார். இருப்பினும் அவரது வார்த்தையை நம்பாத ஜெயக்குமார் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலரிடம் இது குறித்து கேட்டபோது உங்களுக்கு தொகுப்பு வீடு கட்டுவதற்கான பணியான எதுவும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட ஜெயக்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அதில் தன்னை அலக்களிப்பு செய்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சுரேஷ் மீது நடவடிக்கை எடுத்து தனக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடும்பாடி மாவட்ட கடும்பாடி கிராமத்தில் தம்பி 40 வருஷ காலமாக குடியிருந்து வருகிறாரு. அவங்க அப்பா ஜெயக்குமார், இவர் பேர் குமார், அவங்க அம்மா லட்சுமி, இவர் 2 பிள்ளை, ஒரு பொண்ணு, என்னுடைய தம்பி பிள்ளை. நம்ம தலைவர் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னதுனால இருந்த கல்வெட்டு அடிச்சுட்டு அவர்கிட்ட காசை வச்சு பேஸ்மெண்ட் போட்டு வீடு கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் இது விஷயமா எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களுக்கு ஒர்க் ஆர்டரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய்ட்டு பேங்க்கு போய்ட்டு பில்லுலாம் அவங்க 2 பில்லு போட்டுட்டேன், நீங்கள் போய் அந்த பேப்பர் எடுத்து பாருங்கன்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. பேங்க் அக்கௌண்ட்டில் 500 ரூபா போட்டும் பிரயோஜனம் இல்லை. இது சம்மந்தமாக பல முறை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் அவர் பேரில் தவறான எண்ணமும் கருத்தே கிடையாது. எங்களுக்கு வீடு கட்டி தரணும், இவ்வளோதாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பூரில் அரசு சொகுசு பேருந்து பாதையிலேயே நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை கயிறு கட்டி இழுத்து செல்லப்பட்ட சம்பவத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு சொகுசு பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர்.
இந்த நிலையில் வளர்மதி சாலையில் சென்ற பேருந்து திடீரென பேருந்தானது பாதையிலேயே நின்றது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் மாற்று பேருந்து மூலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மற்றொரு அரசு பேருந்தில் பழுதான அரசு சொகுசு பேருந்து கயிறு கட்டி இழுத்து செல்லப்பட்டது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கயிறு கட்டி இழுத்து செல்லப்பட்ட பேருந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரே இடத்தில் உள்ள 4 அரசு டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் 2 கோஷ்டிகளாக சென்று கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரி அலுவலகத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் பங்கேற்க வந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பிரிவினர் ஒரே இடத்தில் உள்ள 4 அரசு டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி மனுநீதி நாள் முகாமில் கோரிக்கை மனு அளிக்க காத்திருந்தனர். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் கட்சியினரை பார்த்து நான் பங்கேற்காத நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதனால் மாவட்ட செயலாளர் வேல்முருகனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மற்றொரு பிரிவினர் எதையும் கண்டு கொள்ளாமல் மனுநீதி நாள் முகாமில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஒரே இடத்தில் உள்ள 4 அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 கோஷ்டியினர் மனுநீதி நாள் முகாமில் மனு அளித்ததால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். பூச்சி அத்திப்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் பெரியாயி அம்மான் திருக்கோவிலில் தீமிதி விழா மற்றும் மாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் பெரியாயி அம்மன் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு தீமிதி விழா மற்றும் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு ஆலய நிர்வாகி அம்மன் அருளாளர் ஸ்ரீ வெங்கட்ராமன் தலைமை தாங்கினார். விழாவை முன்னிட்டு காலையில் கிராம தேவதை செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு சிறப்பாக பாலாபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் மாலையில் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூக்களாலும் மின்விளக்காலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மன் மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் மதிய வேளையில் கோவில் வளாகத்தில் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து இரவு 7 மணி அளவில் காப்பு கட்டி விரதம் இருந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்கூடத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் விடாத்தி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், வியாபார நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அடுத்த மொழி போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மும்மொழி கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டைட்டில் பார்க் அருகே யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் இன்று நாடு திரும்பினர். உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்ப பெற வேண்டும் என ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா புறக்கணிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.